ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராமண்ணா வணக்கண்ணா. வணக்கம் பாஸ்கர், வணக்கம் நேர்களே. அடுத்த ஒரு எபிசோடு ராட்டை த வீல் டிசாஸ்டர் பர்மனன்ஸ் அப்படின்ற தலைப்புல நாம இந்த சீசன் முழுக்க பேசிட்டு இருக்கோம். ஆமாண்ணா, அதில் குறிப்பாக டிசாஸ்டர் பர்மனன்ஸ்னு ஞாபகம் வரும்பொழுது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது கட்டடங்கள், பாலம், கடற்கரை, நகரம், வாய்க்கால். இதான் இது மட்டும்தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருந்திருக்கு. இனிமேல் நம்ம மக்கள் மலையை மேனேஜ் பண்ணி ஆகணும், நதியை மேனேஜ் பண்ணி ஆகணும், கடலை மேனேஜ் பண்ணி ஆகணுன்றதுலாம் இனிமேல் தான் சிந்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வகையில் இப்போ நான் நேற்று முழுக்க ஃபுல்லி எங்கேஜாக இருந்தேன். அப்புறம் ராத்திரி வந்து பார்க்கும்போது பார்த்தா மக்களை நேசித்து மிகுந்த அன்போடு செய்யப்பட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு திடீர்னு படப்படன்னு செஞ்சு ஒரு நாளில் அந்த பாலத்தை கட்டி வயநாட்டில் காப்பாற்றினாங்க. வயநாடு டிசாஸ்டர்லேருந்து வெளிவரதே நமக்கு முடியல. ஏன்னா உயிரிழப்புகள் இதை விட கூட கூட நடந்திருக்கலாம் வரலாறுல. ஆனால் ஒரு ஊரே காணாமல் போகிறது ஒரு ராத்திரியில், எனக்கு தெரிஞ்சு தமபதால ஒரு இடத்துல ஒரு கதையில் வருது. ஒரு ஊர் அது மாதிரி காணாமல் போனதா அவர் எழுதுறார். அது அந்த மாதிரி ஒரு ஊர் காணோம் இந்த அப்படின்னு. 3 ஊரில் ஒரு ஊர் முழுக்க காணோம், 2 ஊரில் பெரும்பாலான தெருக்களை காணோம் அப்படிங்கிறது. அதிலிருந்து மீட்க வேண்டிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒரு இராணுவ அதிகாரி, பெண் அதிகாரி தலைமையில் ஒரு பாலத்தை கட்டுறாங்க. மறுபடியும் வெள்ளத்தில் அடிச்சுன்னு போயிடுச்சு அது. இது ஒன்றும் பெரிய ஈகோவில் செஞ்ச இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. ஆனால் அப்போ தான் கேள்வி வருது, மனிதன் ஆர்கிடெக்ட் ஈகோவில் என்னென்னமோ பண்ணுறான். வான் உயர்ந்த கட்டடங்கிறான், 4 அடுக்கு ட்ரெயினுங்கிறான், ஹைவேஸு சம்மந்தமில்லாத இடத்துலலாம் 8 லேன் ஹைவேஸை போட்டு சைடில் இருக்கிற மரம், நிலம், ஏரி, குளம், வரத்து கால்வா, போக்கு கால்வான்னு அடித்து தள்ளி ரோட போடுறாங்க. அப்புறம் அந்த ரோட்டில் அதை அரிச்சின்னு அந்த காவா வந்து போயிடுது. இவங்க எவ்வளோ பெரிய ஏர்போர்ட் ரன்வேவை வச்சு போடுறோங்கிறாங்க. அந்த ரன்வே போடுற மிஷினை எடுத்துன்னு வந்து போடுறோன்றாங்க. சிமெண்ட் சாலையும் தார் சாலையும் அதுவே சும்மா ஒரு சின்னதாக ஒரு 2 அடிக்கு ஓடுற ஓட எடுத்துன்னு போயிடுது. அப்போது இயற்கையில் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் அது ஈகோவில் பண்ணாலும் சரி, பெருங்கருணையில் பண்ணாலும் சரி, அதனுடைய வழியில் நம்ம மறுத்து செய்யக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தொடர்ச்சியாக நம்மளை எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-20 வருஷமாக கண் கூட நேரடியாக பார்க்குறோம், அனுபவிக்கிறோம். அது இப்போ ரீசெண்டாக அந்த வயநாடை ஒரு 10-15 நாளாக ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு அது வெறும் பாடம் மட்டும் கிடையாது, அது மனிதனுக்கு தரக்கூடிய ஒரு நிச்சயமற்ற தன்மையை கண்ணுக்கு முன்னாடி காட்டுது. அதில் நிறைய நம்ம பேச போகிறோம். அப்போது இந்த நம்ம நினைக்கிற மாதிரி இவ்வளோ நல்ல விஷயத்தோ நல்ல எண்ணத்தோடு செய்யப்படுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கே இயற்கைக்கு குறுக்கீடாக இருக்கிற பட்சத்தில் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுது, நிர்மூலங்கிறோம் நம்ம அதை. இதை இந்தியா முழுக்க பார்க்கும்போது, ஏன்னா நம்ம ஜார்க்கண்ட் பார்த்தோம், ஹிமாதிரி மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் கேதார்நாத்தெல்லாம் கண் கூட பார்த்துனே தானே இருக்கோம். அப்போது ஒரு இந்த பொருளாதாரத்தின் மீதும் பக்தியின் மீதும் அரசியல் காரணங்களுக்காகவும் ஏற்படுத்தப்படுற இந்த நாடு தழுவிய அல்லது அந்த பூமி மொத்தமே அப்படி தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் சில விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பேசணும். அது இந்த வயநாட்டில் இருந்து தொடங்குறது பெட்டராக இருக்குன்னு தோணுச்சு. ஓ இதில் நாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொன்னதும் நேரடியாக நம்ம நமக்கு நினைவுக்கு வர்றது டெவலப்மெண்ட் சயின்ஸாக இருக்குது. ஆனால் டெவலப்மெண்ட் சயின்ஸ் எல்லாத்துக்குமே நிலத்தை மட்டும் மையமாக வச்சுருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. வெறும் நிலத்துக்கு மேலே ஸ்டேபிளாக ஒரு கட்டடம் கட்டிட்டா அது வந்து அந்த டெவலப்மெண்ட் நேஷனுக்கோ டெவலப்பிங் நேஷனுக்கோ தேவையானது நினைக்கிறோம். ஆனால் பூமியில் வந்து நிலமே ரொம்ப சின்ன பங்கு, அதுலேயும் நம்ம கட்டடம் கட்டுற இடம் சின்ன பங்கு. இதை தாண்டி நமக்கு ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் ரொம்ப பெருசு. அது அதில் ஏற்பட்ட கொலாப்ஸ்ன்றது எப்படி நம்மளை இனிமேல் பாதிக்கணும், அதங்கன்னு தான் பேசணும்னு நினைக்கிறேன் நான், இந்த ஒட்டுமொத்தமாக. நிலம் சார்ந்த கட்டுமான பணிகள் நம்ம செய்யக்கூடியது எந்த அளவுக்கு நம்மளுடைய புரிதல் வந்து கம்மியா இருக்குன்னா, முதல்ல அந்த ஆற்றுப்படுகையில் எல்லாத்தையும் வீடு கட்ட ஆரம்பிச்சோம். அதுல ஆக்கிரமிப்பு யாருக்கும் வந்து சென்னை எடுத்தீங்கன்னா ஏரிகள், குளங்கள் வந்து காணாமலே போயிடுச்சு. மிகப்பெரிய பரப்பளவில் இருந்த ஏரியெல்லாம் வந்து
ரொம்ப சின்னதா ஓடிட்டு இருக்குது. ஏன்னா அது மேல எல்லாத்தையும் வந்து பரப்பி நம்ம அது மேல வீடுகள் கட்டிட்டோம். ஸோ நான் பார்த்த அளவுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி சொல்றாங்க. மற்ற எந்த துறை வந்து கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் இந்த ஒரு துறை மாத்திரம் இந்த துறையில இருக்கிறவங்க யாருமே வந்து விலை குறையும் நினைக்கிறதே கிடையாது. விலை ஏறிட்டே போகும். எல்லா இடத்துலயும் நமக்கு தொடர்ந்து 365 நாளும் பிசினஸ் இருக்கும்னு நம்பி வேலை செய்கிற ஒரே துறை ரியல் எஸ்டேட் தான். தமிழ்நாட்டுல வந்து நமக்கு தொடர்ந்து ஆக்கிரமிப்பு நடந்துட்டே இருக்கு. நதிகளை ஆறுகளை வந்து நம்ம ஆக்கிரமிக்கிறோம். ஈர வாய்ப்புகளை ஆக்கிரமிக்கிறோம். கடல்ல முடிஞ்சா ஆக்கிரமிக்க முடிஞ்சதுன்னா அதையும் செய்யணும். மலைகளை வந்து தகர்த்து எடுத்துட்டோம். ஏன்னா இந்த ஆக்கிரமிப்பெல்லாம் செய்யணும் அப்படின்னா கீழே எல்லாம் நிறைய வந்து கல் மண் எல்லாத்தையும் போட்டுத்தான் நம்ம ஆக்கிரமிப்பு செய்ய முடியும். அதற்காக மலைகளை பல இடங்களை உடைச்சிட்டோம். மலைகளே இல்லை. சமீபத்தில் இஸ்ரோவுடைய சேர்மன் ஒரு பிரசன்டேஷன் பண்ணாங்க. இஸ்ரோ வந்து இத்தனை சேட்டலைட் விட்டுருக்குறாங்க. அந்த சேட்டலைட்ல இருந்து வரக்கூடிய படங்களை வந்து இஸ்ரோ ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இப்போ வந்து பொதுமக்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு அரசாங்கம் ஒப்புதல் அளிச்சிருக்கு. அதனால எல்லாருமே வந்து அந்த இதுல போய் பதிவு பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே அந்த சேட்டலைட்ல இருந்து வரக்கூடிய ரியல் டைம் இமேஜஸ் கூட மிக துல்லியமாக இருக்கக்கூடிய இமேஜஸை ஷேர் பண்ணதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு ஒரு கூட்டத்தில் சொன்னார். கூட்டத்துக்கு போயிருந்தோம். அதில் பேசும்போது அவர் வந்திருக்காரு. பேசும்போது சொன்னார். சரின்னு அந்த துல்லியமான அந்த இதை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது. அதை பார்க்கும்போது எவ்வளவு மலைகள் வந்து தமிழ்நாட்டுல வந்து சுத்தி இருக்கிறது மொத்தத்தை குறைஞ்சு எடுத்துட்டோம். மலை வந்து கீழே 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 குறைஞ்சு எடுத்துட்டே இருக்கிறோம். அப்போ அவ்வளோ 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் கீழெல்லாம் நம்ம குறைஞ்சு இந்த மலையை எடுக்கிறோம் அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் அது அப்படியே கேபின் ஆச்சுன்னா சுத்தி இருக்கக்கூடிய எவ்வளவு நிலப்பரப்பு அந்த மலையோட சேர்ந்து அழிஞ்சு போகும். திடீர்னு ஒரு நாள் அந்த லேண்ட்ஸ்லைடுனா என்ன, எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க பள்ளம் அதிகமா இருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல மேல மலையாக இருக்கக்கூடியது வந்து மழை தண்ணியில அடிச்சுட்டு வந்து அந்த பள்ளத்தை நோக்கி போகுது. அவ்வளவுதான். அந்த மலையை பிடிச்சு வச்சுக்கவும் காடுகள் இல்லை. இந்த பள்ளத்தை வந்து நீங்க அதிகப்படுத்திட்டே போயிட்டீங்க அப்படின்னா மண் அரிக்க அரிக்க அது அப்படியே நேரம் உள்ள போய் தங்கி. அதுதானே நம்ம வந்து இப்போ வயநாடுல பார்த்தோம். மலையை பிடிச்சி வைக்க காடு கிடையாது. ஆனா கீழே வந்து நம்ம இருக்கிற இடத்தையும் வந்து பள்ளமாக்கிட்டே போயிட்டோம்னு போது நேரா போய் கீழே உட்காந்து. இப்போ எனக்கு இந்த மெட்ரோன்னு சொல்லிட்டு சென்னை முழுக்க கீழே தோண்டிட்டு இருக்கிறோம். அதுலயே வந்து அங்கங்க திடீர்னு இந்த மெட்ரோ தோன்ற இடத்துல எங்கெங்கெல்லாம் மண் வந்து கொஞ்சம் லூஸா இருக்குது அங்கெல்லாம் வந்து திடீர்னு பெருசா பள்ளங்கள் விழுது. சென்னை மாநகரத்துல அது நிறைய இடங்கள். நம்மளுடைய சொல்யூஷன் என்னவா இருக்குதுன்னா பேண்டேட் சொல்யூஷன் மாதிரி. என்ன பண்ணிடுறோம்னா அது மாதிரி ஒரு இடத்துல நிலம் இதாயிருச்சுன்னா அந்த இடத்த வந்து முழுக்க கான்கிரீட் போட்டு நிரப்பிடும். சென்னையில் அது மாதிரி பெருசு பெருசா கேவின் ஆன இடம் எல்லாம் வந்து நான் பார்த்துருக்கிறேன். அரசாங்கத்தோட சொல்யூஷன் என்னவா இருக்குதுன்னா கான்கிரீட் மிக்சர் எடுத்துட்டு வந்து முழுக்க போட்டு சுத்தி இருக்கிற மண்ணோட சேர்ந்து ஏதோ ஒரு விதத்துல இருக்க வச்சு அந்த இடத்த நிரப்புறோம். அவ்வளவுதான். நிரப்பின இடம் திரும்பி கேவின் ஆகுமா ஆகாதான்னு நிச்சயமா ஆகும். இப்போதைக்கு நிரப்பி வச்சிருக்கிறோம் அவ்வளவுதானே தவிர அதுக்கு கீழே பள்ளம் இருக்குது. அந்த இடம் வந்து சுத்தி இருக்கக்கூடிய மண் வந்து லைட்டா பிடிக்கல அப்படின்னு அதற்கு வந்து நம்ம வேற எந்த சொல்யூஷன் எடுத்துட்டு வரல. அப்படியே போச்சுன்னா நம்ம வாழ்க்கை எல்லா இடமுமே வந்து இனிமே பாலங்களாகத்தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அது எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு கீழே வந்து நிலம் இல்லையோ அங்கெல்லாம் வந்து பாலங்கள் வச்சுதான் வந்து மக்கள் போகணும்.
கீழே ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு நம்ம வந்து தோண்டி எடுத்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம். ஸோ ஒண்ணு வந்து நம்ம அரசியல் ரீதியாக புரிஞ்சிக்க வேண்டியது வந்து ரியல் எஸ்டேட் அவர்களுடைய கண்ட்ரோல் அரசாங்கத்தின் மேலேயும் அரசியல் கட்சிகள் மேலேயும் மிகப்பெரிய அளவு. ஏன்னா ஒரு பக்கம் நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மினரல்ஸ் சொல்லக்கூடிய அந்த கனிம வளங்களுக்காக சில பேர் தோண்டி இருக்காங்க. இன்னொருத்தர் இந்த மண்ணுக்காகவும் கல்லுக்காகவும் தோண்டி எடுக்கிறவங்க இருக்காங்க. மூன்றாவதாக அந்த அங்க கட்டுறதுக்காக வேண்டி நம்ம வந்து ஆக்கிரமிக்கிறது, அதை தோண்டி எடுக்கிறது அல்லது உடைச்சு எடுக்கிறது அதுவும் இருக்கு. அது மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக பண்றோம். ஆனா இது எல்லாம் செய்யறவங்களும் வந்து அரசியல் கட்சிகள் இல்ல முதல் மெம்பரா போய் சேர்றது அவங்க தான் அல்லது டொனேஷன் கொடுக்கறது அவங்களாக தான். அதனால எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் ரியல் எஸ்டேட் கம்பெனிகளிட்ட இருந்து காசு வாங்காத அரசியல் கட்சிகள் இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அஹ் எனக்கு ரியல் எஸ்டேட்ல இல்லாத கட்சியே கிடையாது. அவங்களே கொடுத்து அவங்களே வாங்கிக்கிறாங்கன்னு தான் தோணும். அக்யூமுலேஷன் ஆஃப் வெல்த்ன்றதே அப்படிதான் பார்க்குறேன் நான். மக்கள் வந்து வீடு கட்டுறாங்க, அது இதெல்லாம் தாண்டி சிலர்லாம் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நம்ம ஒரு கண் கூட பார்க்குறோம். வேற உண்மைன்றது வந்து நம்ம டாக்குமெண்ட்டை பார்க்கல தவிர 300 ஏக்கர் 400 ஏக்கர் ஒரு காம்பவுண்ட் வால் போட்ட நிலம்லாம் யாருக்கிட்ட இருக்கும்? யார்கிட்டயும் இருக்காது. அரசியல்வாதிகள் இருக்கிறது நம்ம கை காட்டி சொல்ல முடியும். ஒரு 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 சர்வசாதாரணமாக ஒரு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் கை காட்டினா 300 ஏக்கருங்கிறாங்க. அந்த மாதிரி என்ன நம்ம வடக்கு மாவட்டங்கள்ல என்னால் ஒரு 5 இடங்களை காட்ட முடியுது. யாருதோ அந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ஒரு ஒரு தலைமுறையில் சம்பாரித்து சேர்க்க முடியும், உழைச்சி சேர்க்க முடியும், அல்லது பெரிய வியாபாரம் பண்ணி கூட சேர்க்க முடியுமானா சாத்தியம் இல்லை. அது அரசியல்வாதியாக தான் முடியும். அந்த ரியல் எஸ்டேட்ன்றது அப்படி தான் இருக்குது. அது அது வந்து பொலிட்டிக்கலி ட்ரிவன் தான் மொத்தமாகவே. அவங்கவுங்க பவருக்கு ஏற்ற மாதிரி சொத்து சேர்க்குறாங்க. அதில் தான் அவங்களே பணத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் கைமாற்றிக்கிறாங்கன்னு தோணுது. அது மக்கள் அதில் சிக்கிக்கிறாங்க. ஒரு இதில் மக்களும் சேர்த்து அது ஒரு ஆற்றல் ஆச்சுன்னு போகிற மாதிரி, ஒரு பாறை உருண்டு போகிற மாதிரி மக்கள் அதில் மாட்டிக்கிறாங்கன்றது தெரியுது. இந்த ரியல் எஸ்டேட்டு இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? இப்போ தங்கத்து மேலே போடுறாங்கன்னா கூட அதனுடைய குரோத்துக்கு பார்த்தா 1% 2% வருஷத்துக்கு இருந்தாலே பெரிய விஷயம். அஹ் அது நீங்கள் வந்து பேப்பர் கோல்டாக வாங்கினாலும் சரி, ஆர்னமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பார் கோல்டாக இருந்தாலும் சரி, கடந்த 5-6 வருஷத்தில் பார்க்கும்பொழுது இந்த வருஷம் தான் சர்ன்னு ஏறி சர்ன்னு குறைஞ்சது. மற்ற நாட்களில் 1லேருந்து 1.5% ஏறுது. அதிகபட்சம் ஒரு ஆண்டுக்கு ஏறினாலே 3% ஏறும். ஆனால் ரியல் எஸ்டேட் அப்படி இல்லை. நீங்கள் வருஷம் 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 வீடோ நிலமோ எதுவோ ஒன்று வந்து இருக்குன்னா பிளாட்டோ எது இருந்தாலும் அதனுடைய மதிப்பு வந்து 10 ஆண்டுக்கு ஒரு முறை டபுள் ட்ரிபிள்னு ஆகுறதுனால திருவண்ணாமலைலாம் 10 மடங்கு 20 மடங்கு ஆயிருக்கு. அதுக்கு மேலே கட்டமைக்கிற ஸ்டோரின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ரியல் எஸ்டேட்டுன்றது அந்த கதை தான். அந்த நகரம் எப்படி நகரும் என்கிற கதை தான் அந்த நிலத்தின் மீது இம்போஸ் பண்ணி விற்கிறாங்கங்கிறது தெரியுது. இங்கே அண்ணாமலையாரையும் ரமணரையும் கழிச்சிட்டாக்கா ஒன்றும் கிடையாது அந்த மண்ணில். அப்போ அந்த அண்ணாமலையாரும் இந்த ரமணரும் பக்தி கிடையாது. இவர்கள் எவ்வளோ பேர் வேணால் உள்ளே வர வைப்பாங்கங்கிறது தான். அண்ணாமலையாரும் ரமணரும் சேர்ந்தாக்கா உலக நாடுகள்ல இருந்தும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தும் சரி, இந்தியாவில் இருந்தும் சரி, பல்வேறு நபர்களை உள்ளே கொண்டு வந்து அதில் ஒரு ஃப்ளோ இருக்கும், அதில் ஒரு வருவாய் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கண்கூடா பார்க்க முடியுது. அப்படி தான் பல்வேறு இடங்கள்ல கதைகளாக இருக்குது. ஒன்று எய்தர் அது காலேஜை வச்சிருக்கு, இல்லை மருத்துவத்துறையை வச்சிருக்கு, அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கான அருகாமை அதை வச்சு ஒரு மார்க்கெட் இருக்கு. இதெல்லாம் கடந்து வெறும் இன்வெஸ்டராக பல இடங்கள்ல வாங்கி போடுறவங்க இருப்பாங்க இல்லையா? அஹ் அவங்க வந்து பெரிய இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறாங்க. இதில் நிறைய இடங்கள்ல வாங்கிட்டு அந்த ஏதாவது ஒன்றை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஷேர் ட்ரேடிங் மாதிரி தான். ஒரு இடம் குறைஞ்சா கூட ஒரு இடம் டாப்பில் போயிடும். 10 வருஷத்துல பெரிய ப்ராப்பர்ட்டியாக மாறிடும் நடக்கிறது இதெல்லாம் இருக்கு. இது எல்லாம் நிலத்தினுடைய அகலத்தில் வேலை செய்கிறாங்க. அது ஒரு ஹரிசான்டலாக பார்க்குறோம் அதை. ஆனால் வெர்டிகலாக பார்க்குற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது ரொம்ப மோசமாக இருக்குது. ஹரிசான்டலாக நமக்கு லேண்டு ஒரே அளவு தானே.
ஆனால் லேண்டை வெர்டிக்கலாக பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து தான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் நமக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிலம் என்பது ஒரு ஹரிசான்டல் மார்க்கெட்டு தான். தரைத்தளம் என்ன ஐடியோ அதான கணக்கு. இப்போ உயரமும் சேர்ந்துக்குது. இப்போ கியூப்ஸ் தான். இப்போ வந்து சதுர அடி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கனசதுரம் தான் இடம். இப்போ மனுஷன் இங்கேருந்து வானத்தை மொத்தத்தையும் நிலம் மட்டும் இல்லை இப்போ அவனுக்கு. இப்போ வானமே ரியல் எஸ்டேட்டுன்னு நான் யோசிக்கிறேன். முதல் மாடி, 2ஆம் மாடி, 3ஆம் மாடி, 4ஆம் மாடி, 10வது மாடி. அதே மாதிரி தான் பாலம், அதுக்கு மேலே ரெட்டைப்பாலம், 3வது பாலம், மெட்ரோ, டபுள் மெட்ரோ, ட்ரிபிள் மெட்ரோ, அந்த மாதிரி சுரங்கம். பூமிக்கு அடியிலிருந்து ஆரம்பிச்சிடுறாங்க அதை. நான் வானம்னு சொல்கிற மாதிரி பூமிக்கு அடியிலையும். இது எல்லாம் மனிதனுக்கு மட்டும் சொந்தமானதுங்கிறதும் ஹரிசான்டலாக போகலவங்க. இப்போ வந்து இது ஒரு மாதிரி ஒரு கியூபாக தான் பார்க்குறாங்க ஒரு ரியல் எஸ்டேட். ஒரு சதுர கன அடி தான் இனிமேல். சதுர அடினே நம்ம பேச முடியாது. ஏன்னா அது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த அமேசான் சீலிங் சம்மந்தமாக மக்கள் கேள்வி கேட்கும்பொழுது யோசித்தேன். அவன் சதுர அடியிலே பேச மாட்றான். அவன் கியூப்ஸில் தான் பேசுகிறான் அவன் இடத்த. ஒரு கனசதுரத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கனசதுரத்துக்கு வாடகை பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. அப்போது காத்தையே ரியல் எஸ்டேட் பண்ணுகிறாங்கன்னு அர்த்தம். வெறும் வெற்றிடத்தை, சூரிய வெளிச்சம் வெளிச்சம் எல்லாத்தையும். அப்போது லிட்ரலி நம்ம மார்க்கெட் வந்து இதில் இருக்கிறதுனால எதை செய்தும், எதை தடுத்தும், எதை மறித்தும் இதை பணமாக மாற்றலான்ற ஒரு எண்ணம் அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் ரியல் எஸ்டேட்டுகளை பெரிய ஆபத்தாக பார்க்குறேன். நிலத்தை விரிவாக வாங்குறதுன்றது வாங்குவாங்க, அப்புறம் உடையும், அப்புறம் பொலிட்டிக்கலி ஒரு கரெக்ஷன்ஸ் நடக்கும். ஜமீன்தாரி சிஸ்டத்துலேருந்து உடஞ்சி நிலத்தை பிரித்து கொடுக்கணும் வந்ததோ, அதில் ஒரு சீலிங் வச்சதோ, அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ஷன் ஹரிசான்டலாக இருக்கும்போது நடந்தது. ஆனால் இந்த வெர்டிக்கலில் பொலிட்டிக்கல் கரெக்ஷன் நடக்காது. ஏன்னா அது ஒரு எம்டி பெரிய இடம். இவங்க கட்டுற இப்போ இந்த இந்த உயரங்கள், இந்த மரம் மேலேயோ பிளைன்ஸ்லேயோ இவங்க கட்டுற உயரத்தை பார்த்தா பூமியினுடைய நிலப்பரப்பை இவங்க அதிகரிக்கிற விதம் இருக்கு இல்லையா, ப்ளஸ் அதனுடைய எடை, இதை மாற்றி போடுறது. நீங்கள் சொன்ன மாதிரி சும்மா இருக்கிற இடங்கள்லாம் ரோடு பிரிட்ஜுன்னு போடுறது. அப்போது பூமியோடைய அந்த பேலன்ஸை இவங்க வந்து பண்ணும் பொழுது பூமி தானே அதுக்கான கவுண்டர் சுற்றி ஆகணுமே. அது மாதிரி சுற்றின்னு தான் இருக்கும். நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த டோட்டாலிட்டி பார்க்கும்போது அது தன்னை சீரமைச்சிக்கிறதுக்காக படக்கூடிய விஷயங்கள் நமக்கு அவ்வளோ பெரிய தொந்தரவாக மாறுது. அதில் பெரும் பங்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் இருக்கிறதாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதில் குறிப்பாக இன்னும் நான் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியதுன்னா, இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்லேயே டிசைன் பிரின்சிபல் செய்கிற அமக்களம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம அடுத்தது அதான் பேசணும். இப்போ வந்து நம்ம லேண்டை பேசுகிறோம், பரப்பு பேசுகிறோம், ஸ்பேஸை. ஆனால் அந்த டிசைன் பிரின்சிபல்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம நல்ல டிராபிக்கல் ரீஜியனில் கண்ணாடி பில்டிங் வச்சு, அதுவும் சப்ட்ராபிக்கலில் நல்லாவே நமக்கு வந்து டெம்பரேச்சர் கூட இருக்கக்கூடிய இடங்கள்ல கண்ணாடி பில்டிங்கை வச்சு, அந்த கண்ணாடி பில்டிங் நேரடியாக சூரியனுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகி நல்லா சூடாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், பெனட்ரேட்டிங்கோட இருக்கும். அதை தடுக்கிறதுக்காக வழக்கமாக இருக்கிறத விட அதுக்குள்ளே வந்து குளிர் சாதனங்களை ஏற்படுத்தி, இப்போ வெளியில் ஒரு 30 டிகிரி 35 டிகிரி இருக்குன்னா உள்ள 15 டிகிரி இருக்கணும்னா இந்த 20 டிகிரியை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எத்தனை கன சதுர அடியில் இருந்து இவங்க வெப்பத்தை சமூகத்துக்கு அதாவது இந்த கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் இல்லாதவங்க மேலே திணிக்கிறாங்க அல்லது துப்புறாங்கன்னு சொல்லுவோம். நான் என் மொழியில் சொல்லணும்னா ரொம்ப எனக்கு இருக்கிற லாங்குவேஜில் இந்த வெப்பத்தை வந்து இவங்க சில்னஸை சுவாசிச்சுட்டு பிரீத் இன் பிரீத் அவுட்னு சொல்லி இருப்போம்ல, அது மாதிரி பிரீத் இன்ல இவங்க சில்னஸ் சுவாசிச்சுட்டு இவங்க இவங்க துப்புறது பிரீத் அவுட் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ வெப்பத்தை இந்த பூமி மீதும் இந்த கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் இல்லாத மக்கள் மீதும் பிற உயிரினங்கள் மீதும் சிதறுத்தது தான் எனக்கு தெரிஞ்சு ரியல் எஸ்டேட்டுக்கு அப்புறம் அந்த டிசைன் பிரின்சிபலில் இருக்கிற மிகப்பெரிய அபாயமாகவும் வன்முறையாகவும் பார்க்குறேன் நான். அந்த வன்முறையில் இருக்கிறேன். ம் ம் சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள், முன்னாடி இருந்த வீடு எல்லாம் பார்த்தோம்னா சுருக்கமான வீடுகள் இருந்த ஒரு இடத்துல அங்க வந்து என்னை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற வீடுகள் எல்லாமே ஏர் கண்டிஷன். ஸோ என்னை சுற்றி வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த ஏர் கண்டிஷன் மிஷின் வந்து காட்டுல இருக்கக்கூடிய அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காட்டுல இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை முழுக்க வந்து வெளியில தள்ளிச்சுன்னா அது வெளில இருக்கிறது நான் தான்.
என்னை சுத்தி அதே மாதிரி ஒரு 10 பேர் ஏசி போட்டு இருக்காங்க. நான் வந்து ஏசி போடாம இருக்கிறேன் அப்படின்னு என்னுடைய. அப்போ மற்ற பேருக்கு சாதாரணமாக உணரக்கூடிய அந்த சூடை விட எனக்கு இன்னும் சூடு அதிகமா தெரியும். இந்த வெப்பம் இன்னும் எனக்கு அதிகமா தான். இது வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தரா இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த கட்டடங்கள் இந்த ஸ்டீலும் கிளாஸும் போட்டு கட்டடங்கள் கட்டுறது எப்படி வந்து அது தமிழ்நாட்டுல அனுமதிச்சோன்னு எனக்கு புரியுது. அரசாங்க கட்டடங்களும் இப்போ வரக்கூடிய கட்டடங்கள் அப்படி கட்டணம் இருக்குது. அரசாங்கத்துடைய செக்ரட்டேரியட்ல இருக்கக்கூடிய புதிய கட்டடம் போய் பார்த்தீங்கன்னா, அந்த புதிய கட்டடம் இது மாதிரி தான் கட்டியிருக்கும். ஃபுல்லா கிளாஸ் அண்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரா கட்டியிருக்கும். அதாவது அந்த பழைய கட்டடத்தை இந்த நாமக்கல் கவிராயர் மாளிகைன்னு ஒண்ணு இருக்கும். அத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி முன்னாடி ஒரு ரூம் போட்டு செக்ரட்டரிக்கு எல்லாம் கட்டினாங்க. அது இது மாதிரி முழுக்க கிளாஸ் ஸ்ட்ரக்சரா கட்டினாங்க. ஆனா அந்த 70கள்ல கட்டின அந்த எழிலகமும் அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அதுல அப்படி இருக்காது. இந்த குறளகம்னு சொல்லிட்டு அந்த இது இருக்குது. பீச் ரோட்ல ஒரு கட்டடம். அல்லது அதுக்கு முன்னாடி அந்த பிடபிள்யூடின்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரன் கட்டின கட்டடம் இருக்கு. ஆமாம். அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த கட்டடங்களோட நல்லா தான் இருக்கும். குளுமையா தான் இருக்கும். ஏன்னா அந்த டால் சீலிங் வச்சு கட்டியிருக்கும். இது வந்து வெர்டிகலாக கட்டி இந்த கிளாஸ் அண்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரா கட்டி உள்ள ஏசியை நீங்க சொன்ன மாதிரி பயங்கரமா இது பண்ணி அதுல வந்து எனக்கு இந்த இடம் உனக்கு இந்த இடம் எனக்கு எத்தனாவது மாடி உனக்கு எத்தனாவது மாடி நான் வந்து கடலை பார்த்து எனக்கு விண்டோ வேணும் உனக்கு கடலை பார்த்து விண்டோ எனக்கு இல்லை அப்படின்றதுல ஒரு யாருக்கு எந்த கட்டணம் யாருக்கு எந்த ரூமு யாருக்கு எந்த கண்ணாடி அப்படின்றதுல தான் வந்து பங்கு போட்டுட்டு இருக்கிறோம். உண்மை என்னன்னா யூ மேட் தி திஸ் ஹோல் திங் இன்டு a vanity. அதாவது ஒரு வீண் ஜம்பத்துக்கான ஒரு கட்டடமா தான் இது இருக்கே தவிர அதனால வந்து மனிதர்களுக்கான இட்ஸ் நாட் ஈவன் ஹெல்த்தி. இதுக்கே உடம்புக்கே அது நல்லது. இவ்வளோ இப்ப நீங்க சொன்ன மாதிரி 15 டிகிரி 16 டிகிரி ஏசி வச்சிருக்கு. அப்பதான் வந்து எல்லாருக்கும் 10 பேர் 20 பேர் இருக்கக்கூடிய ரூம்ல கொஞ்சமான குளுமை தெரியும். அதுல இருந்து ஸ்டெப் அவுட் பண்ணி இம்மீடியட்டா நீங்க வந்து 34 டிகிரி அல்லது 36 டிகிரி சூட்டுக்கு வெளில வந்தீங்க. உங்க உடல் வந்து திடீர் குளுமை திடீர் வெப்பம் மாறி மாறி அதுக்கப்புறம் ஏசியில கார்ல ஏறுறாங்க. கார்லயும் திரும்பி 20 22ல வச்சிருக்காங்க. திரும்ப அதுல இருந்து இறங்குறாங்க. வெளில இருந்து இறங்கும்போது திரும்பி 34. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதாவது நம்ம ஆளக்கூடிய அதிகாரிகளோ அமைச்சர்களோ இந்த டிசைன் பிரின்சிபல்னாலேயே அவங்க எல்லாரையும் நம்ம அன்ஹெல்த்தி ஆக்கிட்டு இருக்கோம். ஆட்சி நடத்தக்கூடிய மந்திரியோ அல்லது ஆட்சி நடத்தக்கூடிய அதிகாரியோ வந்து ஹெல்த்தியா இருந்தா தான் வந்து இங்க ஹெல்த்தியா விஷயங்கள் செய்ய முடியும். ஆனா அவங்க வந்து ஹெல்த்தை பார்க்காம இந்த வீண் ஜம்பத்துக்காக இந்த டிசைன் பிரின்சிபல் ஒரு வார்த்தை சொன்னீங்க முன்னாடி வடிவமைப்பில் பெருமிதமா பெருமிதம். ஆமாம். அந்த அதனால அது ஒரு ஈகோ இஷ்யூவா மாத்தி கண்டமேனிக்கு ஏசியை போட்டு எதுக்கும் உருப்படாத அவங்களோட ஹெல்த் அவங்க எல்லாருக்கும் வந்து உடம்பு சரியில்லாம தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து அமைச்சர்களோ அல்லது அதிகாரிகளோ அது மாதிரி யாரும் இது வரைக்கும் ஸ்டடி பண்றது இல்ல. இந்திய அளவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாரையும் எடுத்து எவ்வளவு எம்பிக்களுக்கு வந்து உடல்நிலை அவங்க எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு எம்பி ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு எவ்வளவு பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் வருது டயபெட்டிஸ் வருது மற்ற நோய்கள் வருது எம்பி ஆறதுக்கு முன்னாடியோ அல்லது எம்எல்ஏ ஆறதுக்கு முன்னாடியோ அல்லது ஐஏஎஸ் ஆறதுக்கு முன்னாடியோ அவங்க எவ்வளவு ஹெல்த்தியா இருந்தாங்க ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்கு பொறுப்புகள் அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு வந்து உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடி பண்ணோம்னாலே தெரியும். ஏன் சொல்ல வரேன்னா நம்ம பேசக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ்ல தவறான வடிவமைப்புனால வரக்கூடியது வெறும் அந்த பொருளாதாரத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி மாற்றி யோசிக்கிறதுன்றது வந்து கொஞ்ச காலமாவே ஓடிட்டு இருக்கு.
பட் இதனால உடல்நிலையும் யாருக்கும் பெருசா வந்து நல்லா ஆகல. அப்படி இருக்கும்போது ஏன் இதை பண்றோன்றதுதான் தெரியல. வந்து திருப்பி திருப்பி இதுல யாருக்காக வந்து நம்ம எல்லாரோட உடல்நிலையை மாத்தி அமைக்க சொல்லி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கம்பெனிகளுடைய ப்ராஃபிட்காக வேண்டி. இந்த மெட்ரோன்னு ஒன்று ஆரம்பிச்சோம். சென்னையில மெட்ரோ போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த மெட்ரோ பத்தி பேச்சுவார்த்தை, அடுத்த எக்ஸ்பான்ஷனை பத்தி பேச்சுவார்த்தை வரும்போது இந்த மெட்ரோ கம்பெனியை சேர்ந்தவங்க, அது வந்து தனியார் ஒரு பிஎஸ்யூ மாதிரி தானே, ஒரு கார்பரேஷன் அத்தனை ஏற்படுத்தி இருக்குது. அவங்க ஒவ்வொரு முறையும் சொல்றது என்னன்னா, அந்த மெட்ரோவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய அந்த இது சொல்லுவோம் இல்லையா, எம்எஸ்ஐ நம்ம ஒரு லிமிட் ஒன்று இருக்கு, அதை வந்து அதிகப்படுத்துங்க. அப்படின்னா இன்னும் உயரமா கட்டுங்க. இன்னும் அதிக பேர் அங்க வந்து குடியேறணும். இன்னும் அதிக பேர் அங்க குடியேறினா தான் மெட்ரோவில் வந்து எங்களால லாபகரமா மெட்ரோவை ஓட்ட முடியும். அப்போ அந்த மெட்ரோவை வந்து இவங்க வடிவமைக்கும் போது சென்னை நகரத்துல இப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் எவ்வளோ, அதுல எத்தனை பேர் வசிக்கிறாங்க, அதுல எவ்வளவு பேர் அதை பயன்படுத்துவாங்க, அது பயன்படுத்துறதன் மூலமாக நமக்கு லாபம் வருமா இல்லையான்றதை கணக்கெடுக்காமலேயே இந்த திட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டோம். பண்ண ஆரம்பிச்சது நான் முதல் ஃபேஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். முதல்ல போட்டதுல இருந்து தொடர்ந்து சொல்றது என்னன்னா, சுத்தி இருக்கக்கூடிய இடத்த வந்து ஸ்பேஸ் இண்டெக்ஸ் அதிகப்படுத்துங்க, கட்டடங்கள் இன்னும் உயரமா கட்டுங்க, இன்னும் நிறைய. இப்ப சமீபத்துல அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, அடுத்த ஃபேஸ் மெட்ரோ கட்டும்போது அவங்க வந்து மெட்ரோ ஸ்டேஷனே வந்து இனிமே மால் மாதிரி இருக்கணும். ஸ்டேஷனே மால் மாதிரியும், அதுலயே வந்து மக்கள் தங்கறதுக்கு வீடுகளும் அலுவலகங்களும் இருக்கக்கூடிய கட்டடங்கள் தான் கட்டுவோம். அது மாதிரி யோசிக்கிறோம் இனிமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ அந்த மாலுக்கு வர்றவங்க, அந்த வீடுகளுக்கு வர்றவங்க, அந்த அலுவலகத்துக்கு வர்றவங்க நிச்சயமா மெட்ரோவை பயன்படுத்தி தான் வந்தாகும். வேற எந்த விதத்திலையும் அவங்க வர்றதை விட இதுதான் பெஸ்ட் அவங்களுக்கு அப்படின்றது வருவாங்க. அப்போ அப்போ லாபமே இல்லாத ஒரு போக்குவரத்து திட்டம், அதை வந்து கோடிக்கணக்கான ரூபாயில நம்ம வந்து முதலீடு பண்ணி இப்போ அதை வந்து லாபகரமா மாத்தணுன்றதுக்காக இப்ப அந்த பகுதியில தண்ணி இருக்குதா, அவங்களுக்கு வந்து அந்த பகுதியில ஒருத்தர் குடியேறணும்னா அவங்களுக்கு குடிக்க தண்ணி இருக்குதா, அல்லது அவங்களுக்கு தேவையான வசதிகள் இருக்குதா, அல்லது அவங்களுக்கு வந்து சரியான அந்த போக்குவரத்தை தாண்டி அவங்களுக்கு மற்ற வசதிகள் இருக்கா, இதை பத்திலாம் அவங்க யோசிக்கல. எனக்கு இப்ப லாபம் வரணும்னா இன்னும் நிறைய பேர் குடியேறணும், அதனால குடியேற்ற எல்லாரையும் அப்படின்னு சொல்லுது. இது ஒரு அரசாங்க நிறுவனம், அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட நிறுவனம். தனியாரும் இதே தான் சொல்றேன். நான் இந்த இடத்துல நிறைய முதலீடு பண்ணிட்டேன், நிறைய ஓஎம்ஆர் முழுக்க நான் வீடுகள் நிறைய கட்டுறதுக்கு முதலீடு பண்ணியிருக்கேன், அதனால ஓஎம்ஆர்ல இன்னும் நீங்க கம்பெனிகள் அதிகம் கட்டுங்க, கம்பெனிகள் எடுத்துக்குவாங்க. இசிஆர் முழுக்க நாங்க வந்து நிறைய நிலங்களை வாங்கி போட்டிருக்கிறோம், அதனால மகாபலிபுரத்தை இன்னொரு சிட்டியா உருவாக்குங்க. இன்னொரு சிட்டியா உருவாக்குனீங்கன்னா அங்க முதலீடு பண்ணியிருக்கோம்ல, நாட்டுக்கு கோடீஸ்வரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அந்த பகுதியில சின்ன சின்ன நிலங்கள்லாம் வாங்கி போட்டவங்க எல்லாரும். ஸோ லாபங்களுக்காக நம்மளுடைய குடியிருப்புகள் மாற்றி அமைக்கப்படும். தனியார் லாபத்துக்காக. இந்த லாபம் யாருக்கு போகுதுன்னா அதே முதலீடு கம்பெனிகளுக்கு போகுது. அது அரசியல்வாதியாக இருக்கட்டும், பிசினஸ் மேனாக இருக்கட்டும். நம்மளுடைய வாழ்க்கை, நாம இருக்கக்கூடிய இடம், நாம இருக்கக்கூடிய வசதின்னு எதை நினைக்கிறோம், இது எல்லாமே தனியாருடைய லாபத்துக்காக மாற்றி அமைக்கப்படுது. ஆனா இதை வந்து நம்ம சேஃப்டின்னு நினைச்சு, செக்யூரிட்டின்னு நினைச்சு, செக்யூரிட்டி இங்க ரொம்ப நல்லா இருக்குங்க, எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருக்காங்க, எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருக்காங்க, இந்த பகுதியில இருந்து யாரும் காம்பவுண்டால ஏறி குதிச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துடக்கூடாது, ஒரு எறும்பு கூட வராதுங்க அப்படின்ட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி வயநாடு மாதிரி நாளைக்கு அந்த ஊரே அடிச்சுட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு கேமரா கொடுத்து என்ன பிரயோஜனம்? தெருவே இல்லாம போகுது. சென்னையில இசிஆர்ல இப்பவே வந்து பல இடங்கள்ல
கட்டடங்கள் வந்து விரிசல் விட்டு இந்த கடலுக்கு பக்கத்துல இருக்கிறது கடல் அரிப்புல வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டடங்கள் காணாம போயிட்டு இருக்கு அப்படின்றது கேள்விப்படுறேன். ம். அப்படி இருக்கையில நீங்க அதாவது இதை வந்து ஏதோ ஒரு பேர் சொல்லி மக்களுக்கு விற்கிறாங்க. மக்களும் வந்து இதுதான் பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கேமராவை பாதுகாப்பு நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம்ல. அதே மாதிரிதான் நாங்க 15,000 ரூபாய் மாதத்துக்கு நாங்க வந்து மெயின்டெனன்ஸ் கொடுத்தா கூட நாங்க இந்த கட்டடத்துல இருக்கிறத விரும்புறோம் அப்படின்னு சென்னையில நினைக்கிற மக்கள் இருக்காங்க. வெறும் மெயின்டெனன்ஸ்க்கு மட்டுமே 15,000 ஒரு மாசத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 15,000 ரூபாய் வாடகைக்கு இருக்கிறவங்களும் சென்னையில இருக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து ஏதோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இந்த டிசாஸ்டர் வந்து இனிமே வந்து நம்ம இன்ஃபேக்ட் நம்ம பேரிடர்னு சொல்றது வந்து நாம தான் பேரிடர் இந்த இடத்துல. ம். ரியல் டிசாஸ்டர் வந்து நாம தான். இப்ப நீங்க முதல்ல பேசும்போது சொன்னீங்க, இந்த இயற்கை தன்னை பேலன்ஸ் பண்ணிக்குதுன்னு. ம். இப்ப வயநாட்டுல வந்து நிலச்சரிவோ அல்லது மற்ற இடங்கள் நடக்கிறதோ அது பேரிடர் கிடையாது. ம். நம்ம பண்ண பேரிடரை வந்து பேலன்ஸ் பண்ணுது இயற்கை. ம். பேலன்ஸ் பண்றதுக்கு நம்மளை ஒழிச்சா தான் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்குது. அதனால நம்மளை வந்து நம்ம ஊர்களை அழிச்சுதான் தன்னுடைய தன்னுடைய இடத்த வந்து அது திரும்பி ஆக்கிரமிக்கப்பட வேண்டியது. அப்படின்னா நாம பேரிடரா இருக்கோமா? இல்ல நாம வந்து இயற்கைக்கு இடராக வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றோமா? அது இல்லாம டெவலப் பண்ண முடியாது. அதே சமயம் எந்த அளவுக்கு அந்த வடிவமைப்புலையோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையோ அல்லது இந்த சாலைகள் அமைக்கிறதுலையோ அல்லது பாலங்கள் அமைக்கிறது, ஹிமாலயால போய் பாலங்கள் அமைச்சிட்டு இருக்கிறோம். நீங்க அப்படி அதான் இப்ப சொல்லும்போது இருக்கிறதுலயே யோசனை இருக்காதான் இந்த சார்தாம் ப்ராஜெக்ட் ம், நம்ம போன அதாவது இந்த பாட்காஸ்ட் தொடங்கின காலத்துல இதை பேசினோம். அந்த ரேட்டுகள் போட்டு காப்பாத்துனாங்க பாருங்க. ம், அந்த டைம்ல இதை பத்தி பேசியிருந்தோம் லேசா. ஆனா இவ்வளோ ஒரு என்ன சொல்றது ஹிமாலய பரப்பையே வந்து கிளைமேட்லாம் கழிச்சுட்டு பார்த்தா கூட அது ஒரு நிலை இல்லாத நிலப்பரப்புன்றது அந்த ஊர் மக்களுடைய வார்த்தை. நம்ம போனதும் அவங்க அவங்க வார்த்தை அப்படிதான் இருக்கு. இது ஒரு நிலை இல்லாத நிலப்பரப்புங்கம்பாங்க. அவங்களுக்கு இந்த கிளைமேட்டு இது கேட்டஸ்ட்ரோஃப் இதெல்லாம் தெரியாது. ஏன்னா அது இயல்புலேயே அப்படிதான் இருக்கும். அதுக்கு அதன் மீது இவங்க பண்ணக்கூடிய வயலன்ஸ் அந்த மலை மேல அது வந்து இப்ப இந்த ஜியாகிரபியோ ஜியாலஜியோ ரொம்ப குழந்தாங்கிறாங்க அது. இவங்க செய்யறதெல்லாம் தாங்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல அது கிடையாது. அது ஒரு குழந்தை மலை அப்படின்னு தான் சொல்றான். ஜியாலஜில அதை வந்து ஒரு சைல்டு அப்படின்னு தான் எழுதுறான். மற்ற மலையில கம்பேர் பண்ணும்போது. அதுல இவங்க சார்தாம் ப்ராஜெக்ட்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலா சார்தாம்ன்றது இந்தியா முழுக்க இருக்கக்கூடியது தானே. இந்தியாவில் இருக்க அந்த பக்தியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் மேபி. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இடங்களுக்கு நடந்து பயணம் பண்ற ஒரு விஷயத்த பெரிய பெரிய 8 லேனு 16 லேனுன்னு போட்டு அதில் பயணம் பண்ணி பக்தியை செய்யறதுன்றதுக்காக ஒரு பக்கம் நம்ம ரியல் எஸ்டேட் அது இதுன்னு சொன்னா கூட மக்களுடைய நம்பிக்கையின் மீது நடக்கக்கூடிய அரசியலும் ஒரு பக்கம் நம்ம கவனிக்க வேண்டியதாக தான் இருக்கு இதுல. நீங்க எதை நம்புறீங்களோ அதுக்காக அதை பெருசாக்குறோம். அஹ் இப்போ ராமர் கோயில் உட்பட ரொம்ப இல்ல இது பெருசாக்குறோம். நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க எதை நம்புறீங்களோ அதை வந்து நாங்க வழிபாட்டு தலமா மாத்தல. ம். ம். அதை வந்து ஒரு டூரிசமா மாத்துறோம். டூரிசம்னா கேளிக்கை. சரி. எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னா மக்கள் கோவப்படுவாங்க. நாம ம். கட்டக்கூடிய இந்த சார்தான் வந்து நான் முதல்ல அதை வந்து சாலைகள் கட்டணும். அப்புறம் அந்த சாலைகள் கட்டினதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போற சாலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா விடுவோமா? அந்த சாலைகள் கட்டியதுக்கு தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடுவான். அவன் பெருசு பெருசு சாலை கட்டுவான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லுவான், சார் வெறும் கோயிலுக்கு போறோம் மத்திரம் போனோன்னா எனக்கு வந்து லாபம் கிடைக்காது அப்படிங்குவான். அதனால அந்த சாலைகளுக்கு ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுவோம், சாப்பிட்றதுக்கு உணவகங்களை உருவாக்கணும். அந்த உணவுகளை உருவாக்குனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், உணவு மாத்திரம் இருந்துச்சுன்னா போறாதுங்க, அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டும் வேணும். என்ன பண்ணுவோம், அந்த உணவு பக்கத்திலேயே வந்து சின்னதா ஒரு பிளே கிரவுண்ட். இப்போ தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா ஹைவேல இருக்கக்கூடிய பல உணவகங்கள்ல வந்து விற்பனைக்கு விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க. பக்கத்திலேயே சின்ன குழந்தைங்களுக்கு விளையாட்டு இடங்கள் வச்சிருக்காங்க. ஆச்சா, அது வைப்போம். இப்போ நீங்க முதல்ல என்ன சொல்ல ஆரம்பிச்சீங்க,
மக்கள் நம்பிக்கையின் பேர்ல இந்த கோயில்களுக்கு நடந்து போறாங்க, நாட்டு வண்டியில போறாங்க, கட்ட வண்டியில போறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதனால நாங்க பெருசு பெருசா சாலைகளை போடுறோம்னு போட ஆரம்பிச்சாங்க. போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தன் அதுல லாபம் பார்க்கறான். இந்த லாபம் பார்க்கறதுக்கு அப்புறம் அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையோ, ஆன்மீகமோ, இறை உணர்வோ எல்லாம் அதுல இருந்து வெளில போயிரும். லாபம் ஒண்ணுதான் இனிமே வந்து அங்க இது. இந்த சார்தாம் ப்ராஜெக்ட் வந்து முழுக்க முழுக்க இப்ப லாபம் நோக்கித்தான் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கு. இவென்ச்சுவலி ஒரு 100 வருஷம் கழிச்சு அங்க இருக்கக்கூடிய கோயிலே யாராவது தூக்கிட்டு இந்த கோயில் இங்க இருந்தான்னா கொஞ்சம் ரோடுக்கு அப்ஸ்ட்ரக்ஷனா இருக்குது. கோயில மாத்திரம் கொஞ்சம் தள்ளி அந்த ஓரமா வச்சுக்கோங்க நீங்க. இங்க ஒரு பெருசா ஒரு பிளே கிரவுண்ட் ஒண்ணு வச்சிருவோம். அல்லது ஒரு டால்பின் வந்து நாங்க விடுறோம். ஒரு புது என்டர்டெயின்மெண்ட் ஒண்ணு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, பெருசா மக்கள் அத வந்து அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. கோயில் கோயில் தேவையா என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய நீங்க வந்து 4 மணி நேரம், 5 மணி நேரம் நடந்து போய் ஒரு எனக்கு நல்ல நினைவு இருக்குது. யமுனோத்திரிக்கு நடந்து போனேன். ஏறத்தாழ 4 மணி நேரம் வந்து மலை ஏறி போனோம். ஏறி போகிற காலத்துல இருக்கும். யமுனா நதியுடைய ஆரிஜின். அவ்வளோ பெரிய மலை மேல ஏறி போய் கடைசியில என்ன பண்றாங்க மக்கள்னு பார்த்தோம்னா, ஒண்ணுமே கிடையாது. கையில வந்து கொஞ்சம் அந்த அரிசி எடுத்துட்டு போறாங்க வீட்டுல இருந்து. இப்ப வந்து ஹாட் ஸ்பிரிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இது இருக்கு. சூடான தண்ணி வரக்கூடிய அதுல போய் அந்த அரிசிய வந்து சமைக்கிறான். சமைச்சு அந்த அரிசிய அங்க வந்து சுத்தி இருக்கக்கூடிய மலைய பார்த்து கும்பிடுறான். கும்பிட்டுட்டு அந்த மலைக்கு வந்து ஒரு ஆரத்தி எடுக்குறான். எடுத்துட்டு அந்த மலைக்கு அந்த எடுத்துட்டு போன கை அளவு ஒரு கைப்பிடி அரிசி வந்து அங்க சமைச்சு, அத வந்து அந்த மலைக்கு படைச்சிட்டு, அங்கிருந்து திரும்பி இறங்கிடுறான். இதுக்காக மக்கள் போறாங்க. 4 மணி நேரம், 5 மணி நேரம் நடந்து. இது இந்த 4 மணி நேரம் நடந்து போய் ஒரு இயற்கையை நீங்க வழிபட்டுட்டு திரும்பி நீங்க வர்றீங்க அப்படின்னா, இந்த இயற்கை மேல உங்களுக்கு வந்து உணர்வு ரீதியில ஒரு பற்று இருக்குன்னு காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு. இப்ப இதுக்கு பதிலா நான் ஹெலிகாப்டர்ல எடுத்துட்டு போய் உன்னை விடுறேன். கையில காசு இருந்துச்சுன்னா போதும். அல்லது நான் உனக்கு வந்து பெருசா ஒரு சாலை போட்டுட்டேன். கார்ல நீ ஏறுனன்னா நீ 1/2 மணி நேரத்துல மேல உச்சிக்கே போயிரலாம். அப்படின்னு. அடுத்து என்ன பண்ணுவா? சரி நீங்க எதுக்குங்க கைப்பிடி அளவு அரிசி எங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வர்றீங்க? நாங்க வந்து ஃப்ரெஷ் பாஸ்மதி அரிசி இங்க எடுத்துட்டு வந்து உங்களுக்கு குடுக்குறோம். அப்படின்னு ஒருத்தன் ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் நாங்களே உங்களுக்கு சமைச்சு குடுக்குறோம். நீங்க கடைக்கு கடவுளுக்கு வந்து படைச்சீங்கன்னா போதும் அப்படின்னு. இன்னொருத்தன் நீங்க எதுக்கு வீட்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கற்பூரம் எடுத்துட்டு நீங்க ஆரத்தி காட்டுறீங்க? நான் வந்து உங்களுக்கு இங்க உலகிலேயே இருக்கக்கூடிய மிக விலை உயர்ந்த ஒரு விளக்கு நான் வச்சிருக்கேன். இந்த விளக்கு நீங்க பிடிச்சிட்டு நீங்களே ஆட்டுனீங்கன்னா, சாமி அப்படியே உடனே உங்க மேல அப்படியே வந்துருவாரு அப்படின்னு அப்படியே சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தனும் லாபத்துக்காக ஒவ்வொரு கதையா சொல்ல ஆரம்பிப்பாங்க. கதை சொல்லி லாபம் சம்பாதிக்கிறத வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஆர்ட்டா மாத்திட்டோம். நாமளே நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். கதையை சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனா நாம சொல்லிக் கொடுக்குறோம்ல விவசாயிக்கு சொல்றோம். ஆனா இவன் வந்து ஆளுக்கு ஆளு புதுசு புதுசா வந்து அதாவது ஒவ்வொன்னுத்தையும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாத்தி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ஒவ்வொருத்தனா வந்து our experiences have become somebody's profit and diverse types of experiences வந்து நாடுறது வந்து ஹியூமன் ஆஸ்பிரேஷன் உடைய அடுத்த கட்டம்னு நம்ம நம்ப வச்சுட்டோம். நீங்க வந்து இதையும் பண்ணணும் அதையும் பண்ணணும் அதையும் பண்ணணும் இது எல்லாத்தையும் நீங்க பண்ணி அனுபவிச்சு தீர்ந்தாகணும். இந்த ஜென்மம் முடியறதுக்குள்ள நீங்க உலகத்துல என்னென்ன விதமான அனுபவங்கள் இருக்கு எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சாகணும். அப்படின்றது இந்த மேற்கத்திய சிந்தனையின் மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஆஸ்பெக்ட். வெஸ்டர்ன் தாட் ப்ராசஸ்லயே மிகப்பெரிய ஏன்னா அவங்க வந்து ரீஇன்கார்னேஷன் தியரியில கிடையாது. திரும்பி ரீசைக்கிள் ஆகும் ஒரே ஒரு முறை தான் நம்ம இருக்கிறோம். அந்த ஒரு முறை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு பிரபலமான ஒரு கன்சியூமரிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் லைஃப் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கு. எல்லா அனுபவத்தையும் உங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் போடுவார். ஸோ
எக்ஸ்பீரியன்ஷியல் கன்சியூமரிசம் அதற்கான லைவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கும் போது அதுல நம்ம ஒரு பிளேயரா மாறிட்டோம் அப்படின்னு நாம நீங்கள் இதை சொல்லும்போது எனக்கு நான் ரீசெண்டாக இந்த ஃபார்மிங் நிலம் அது இதுன்னு தொடர்ச்சியாக பார்க்கறதுனால இப்போ இயல்புலே புத்தர் காலத்தில் நிலத்தை வந்து உழுது அவங்க வேலை செஞ்சது ரொம்ப குறைவு. ஆனால் அதுக்கு பிறகு வந்த பௌத்த அமைப்புகள் வந்து ஜென் கார்டனோ இல்லை அவங்களுடைய மடாலயங்களை வந்து அதை இது பண்ணும்போது அதான் அந்த ஆர்கிடெக்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய டிசைன்ஸ்லாம் சும்மா எடுத்து பார்த்துருந்தேன். அவங்க அதில் ஒரு இடத்துல எழுதுறாங்க, நம்ம இப்போ இந்த டீக் வுட்டில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ்லாம் பார்ப்போம்ல, டீக்கு சாண்டல்வுட்டில் ஏதேதோ மரத்தில் இருக்கக்கூடிய பேட்டர்னை வச்சு தான் கதவு பண்ணுறோம் இல்லையா. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கக்கூடிய மரங்களை தேர்வு செய்து வெட்டக்கூடாது. அது ஒரு வகையான ஈகோங்கிறாங்க அவங்க. அது வந்து உங்களுடைய பயன்பாட்டுக்கு அல்லாத வெறும் அழகு. அது காந்தி சொல்கிற மாதிரி தான், நம்ம அடிக்கடி காந்தியை கோட் பண்ணோம்ல, ஃபங்க்ஷனல் இல்லாத ஏஸ்தட்டிக்ஸ்னு. ஃபங்க்ஷனல் இல்லாத ஏஸ்தட்டிக்ஸ்க்காக நீங்கள் வந்து பேட்டர்ன் இருக்கக்கூடிய மரங்களை வளர்த்து மரங்களை அறுத்து அதன் மூலமாக பதிவு செய்யக்கூடாது. அந்த அந்த அதற்காக தான் அவங்க பேட்டர்ன்லெஸ் ஸ்ட்ரக்சரு அதெல்லாம் உடைக்கிற மாதிரி டிசைன் பண்ணுறாங்க அவங்க. எல்லாம் வளைவு நெளிவு சுழிவு உருண்டை, ஒரு 4 உருண்டை ஒரே மாதிரி இருக்காது. நம்ம நிறைய கோர்ட்டில் தான் பார்க்குறோம் அந்த ஜென் டிசைன் அப்படிங்கிறத. ஆனால் அந்த அந்த டிசைன்லாம் படிக்கும்போது அவங்களுடைய கிச்சன் டிசைன், அவங்களுடைய இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு அவங்க சொல்லும் பொழுது அந்த அந்த மெட்டீரியல் உலகத்தை பற்றி அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு, ஏன்னா அதை அதிகமாக அவங்க தானே அதை இது பண்ணுறாங்க. பௌத்தத்துலேயும் ஜெயினத்துலேயும் மெட்டீரியல் உலகத்துக்கு எதிராக பேசியிருக்காங்க முன்னாடி. இப்போ எதனால் அதை பேசுகிறாங்கன்னும் பொழுது அவங்க அந்த நீங்கள் இப்போ சொன்ன வார்த்தையோட எனக்கு தொடர்பு வந்ததால் நான் அதை குறுக்கிட்டு சொல்கிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் இது ஃபேக்டருக்காக நம்ம செய்யக்கூடியது பாருங்க. இந்த இந்த கதவில் இருக்கக்கூடிய நிறமும் அதில் இருக்கக்கூடிய வுட்டோடைய பேட்டர்னுக்காக நம்ம ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிற நம்ம பர்மா தேக்குன்ற மாதிரியோ இல்லை சிலோன் தேக்குங்கிற மாதிரியோ, வார்த்தைன்றது வெறும் தேக்கு கிடையாது. அந்த தேக்கு அதனுடைய முதிர்ச்சி அதில் இருக்கிற பேட்டர்ன், இதை இதை மாதிரி தேர்வு செய்து வீட்டில் ஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடாதுன்னு எழுதுறான் அவன் அப்போ. நம்ம இன்னைக்கு வந்து அது ஒரு ஒரு பெரிய கனவா இருக்கு, அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கணும். அது எல்லாத்துக்கும் பொருந்தும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அது மேசை, கடிகாரம், ஸ்விட்சஸ்ஸு, இது எல்லாத்துக்குள்ளேயும் அது பொருத்திட்டாங்க. லைஃப் வருதா இல்லையான்றது கூட கிடையாது. அந்த இடத்துல அது அந்த வெறுமனே அந்த ஃபங்க்ஷனல் இல்லாத ஏஸ்தட்டிக்ஸ்க்காக இருக்கக்கூடிய பொருளை வீட்டில இருந்து கழிக்கிறது, கட்டடங்கள்ல இருந்து கழிக்கிறது, வாழ்க்கையில இருந்து கழிக்கிறதுன்னு கழிச்சாலே பெரிய விஷயங்கள் நமக்கு தோணும்னு நினைக்கிறேன். இது இண்டிவிஜுவலா சொல்றேன். அரசியல் இல்லாத பெரிய நிறுவனங்கள் தலையீடு இல்லாத இண்டிவிஜுவல் அந்த ஏஸ்தட்டிக்ஸ்லேயே இவ்வளோ சிக்கல் நம்ம உருவாக்குறோம். அவங்களும் பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக பேச வேண்டியிருக்கு, நிறைய நேரமும் நம்ம நெருங்கிட்டோம். இந்த டிசாஸ்டர் பெர்மனன்ஸ் அப்படிங்கிறது, இந்த நிலைத்த பேரிடர் அப்படிங்கிறத குறித்து பல்வேறு ஆஸ்பெக்டில் இன்னும் தொடர்ச்சியாக பேச இருக்கிறோம். நீங்கள் இறுதியாக எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்கண்ணா, அப்படி நிறைவு செஞ்சுக்கோங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது உலகத்துல நாம எதையுமே அழிக்காம வாழணும் அப்படின்னா காடுகள்ல தான் வாழணுமா அப்படின்னு இந்த ரெட்ரிக்கா நம்ம கேள்விகள் கேட்கலாம். அழிக்காம வீடுகளோ ஊர்களோ தெருக்களோ நம்மளால உருவாக்க முடியாது. அதே சமயம் அப்படி உருவாக்கக்கூடியது இன்னும் அழிவை வேகமாக நகர்த்துகிறது. அந்த அழிவை நோக்கி நம்ம பண்ணுதா, புஷ் பண்ணுதா சொசைட்டி அப்படின்றது புரியாம செஞ்சோம்னா நிச்சயமாக நமக்கு ஓடக்கூடிய பாதை வந்து பர்மனண்டா ஒரு பர்மனன்ட் டிசாஸ்டர் வேர்ல்டு வந்து நாம தான் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அந்த நிலையை நோக்கி நம்ம பயணிக்காம இருக்கணும் அப்படின்னா பர்சனல் சாய்ஸஸ் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றத வந்து கவனமா இருக்கும். இதே சீசன் தான் அதை பத்தி கடைசி எபிசோடு பேச போறோம். பட் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்றதோ அல்லது is this a reason for disaster?
இந்த டிசாஸ்டரை மிகைப்படுத்துதா, மேலும் வளர்க்குதா, அல்லது பேலன்ஸை ரெஸ்டோர் பண்ணுது அப்படின்றத நினைச்சு வந்தனா சிவாவோட ஒரு கோட் ஒன்று சொல்லுதா, தட் விச் இஸ் டிஸ்ட்ரக்டிவ் cannot be called இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு. எது வந்து அழிவை நோக்கி நம்மளை அதை நம்ம முதலீடுன்னு எப்படி சொல்லுவோம் அப்படின்றது அவங்க சொன்ன ஒரு quote. ரொம்ப முக்கியமான. அதோட நான் நிறைவுபடுத்துறேன். இந்த சீசன் வந்து ஒவ்வொரு எபிசோடுமே நம்ம பேச வேண்டிய தலைப்பும், நம்ம பேச இருக்கிற விஷயங்களும், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அரசியல் புரிதலும் சரி, நமக்கு தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கோம். தொடர்ந்து கேளுங்க, உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. நன்றி. அனைவருக்கும் நன்றி. இன்னொரு எபிசோட சந்திப்போம்.